கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா நண்பர்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் வரவேற்று கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் ஒரு அறிவுரையாக சில காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், பள்ளிக்கூடம் திறப்பதற்கு சில நாள் தான் இருக்கிறது. அதனால் இதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், பிள்ளைகளே, பெற்றோருக்கும் இறைவனுக்கும் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். இது அருள் வாக்கு. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நீ பள்ளிக்கூடம் திறக்கப் போகிறது இல்லையா பிள்ளைகளை? நாம் சில காரியங்கள் அறிந்திருக்க வேண்டியது உண்டு. வாகனங்களில் போகிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் நடந்து போகிற பிள்ளைகள் உண்டு. அது மாத்திரமல்ல, அது ஒப்போம் பரீட்சை எழுதி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் உங்களோடு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் பரீட்சை எழுதி எல்லோரும் வீட்டில் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, அப்படி தானே பிள்ளைகளே? ஆம், என்ன செய்கிறோம்? எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகள் பாஸ் ஆகிவிடுவார்கள், அடுத்த கிளாஸுக்கு போய்விடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனிப்பு பரிமாற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருக்கிறோம். ஆம், நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு முதல்ல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், பெற்றோர்கள் எப்போதுமே பிள்ளைகளோட ரொம்ப ஆசையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையாக இந்த பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? இருப்பார்கள். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நாம் தெரிந்து கொள்ள ஒரு காரியம் உண்டு. ஒருவேளை பிள்ளைகள் மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கலாம், ஒருவேளை ஃபெயிலாக ஆகியிருக்கலாம். அதனால் பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்களை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றேன். முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கு கம்மியாக இருக்கிறதா, ஃபெயில் ஆகிவிட்டார்களா, தோற்றுவிட்டார்களா என்றால் நீங்கள் அன்போடு பிள்ளைகளை வரவேற்று என்ன செய்ய வேண்டும்? இந்த வாட்டி மார்க்கு கம்மியாக இருக்கிறது, அடுத்த வாட்டி நிறைய மார்க்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக படி என்று சொல்லி தட்டி கொடுக்க வேண்டும். தோற்று போனால் இந்த வாட்டி தோற்று போயிடுச்சு, அடுத்த வாட்டி என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம் என்று சொல்லி தட்டி கொடுக்க வேண்டும். அவர்களை திட்டக்கூடாது, தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு, பெற்றோராகிய உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுகின்றேன். இதனால் பலவித விளைவுகள் ஏற்படலாம். முதல்ல நாம் இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிள்ளைகள் பரீட்சை எழுத போகும்போதும் படிக்க செல்லும் போதும் நாம் வாகனங்களை செல்லும் போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டை விட்டு கிளம்பும்போது இறைவனிடம் நன்றி சொல்லி பிரார்த்தனை செல்லுங்கள். அது ஒப்போ உங்கள் பெற்றோர்களோடு சொல்லிவிட்டு கடந்து செல்லுங்கள். கவனமாக செல்லுங்கள். நல்ல நண்பர்களோட நீங்கள் நண்பர்களோட பழக வேண்டும். என்ன பிள்ளைகளை? ஆம், இப்படித்தான் ஒரு
ஊர் நாட்டில் 2 ராஜாங்க இருந்தார்கள். பக்கத்து நாடும் இன்னொரு நாடுமாக பக்கத்தில் இருந்தது. அப்போது ஒரு ராஜாவுக்கு ரொம்ப ஆசை, பக்கத்தில் உள்ள அந்த நாடை பிடிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி என்ன செய்கிறான், பக்கத்து நாடோட யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போனதும் பக்கத்தில் உள்ள ராஜா தோற்று ஓடுகிறான். ஓடி என்ன செய்கிறான், ஒரு குகைக்குள்ள ஓடி ஒளிந்து விட்டான். மறுபடி என்ன செய்வதென்று புரியாமல் அவன் இருந்து கொண்டான். மறுபடி என்னுடைய நாட்டை திருப்ப வேண்டும்னு சொல்லி யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போய் மறுபடியும் தோற்று ஓடி அந்த குகையிலே ஓடி ஒளிந்தான். அப்போது அந்த குகையிலே ஒரு சிலந்தி காணப்பட்டது. என்ன இருந்தது, சிலந்தி. அந்த சிலந்தி வலை பின்ன வேண்டும், அதுக்கு ஒரு வீடை அமைக்க வேண்டும்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த சிலந்தி அந்த வலையை கட்டுவதற்கு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் சாட வேண்டும். அப்படி சாடியது, ஆனால் தோல்வி அடைந்தது. 2வதும் அது சாடியது, தோல்வி அடைந்தது. இவன் அதை கவனித்து கொண்டே இருந்தான். இவன் யுத்தத்துக்கு போக தோற்றுவிட்டு 2-3 தடவை தோற்றுவிட்டான். இனி என்ன செய்வது என்று சோர்வோடு இருக்கின்றான். அப்போதுதான் அந்த சிலந்தி வலையை கட்டுகிறதை கவனித்து கொண்டே இருந்தான். 1 தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3 தடவை ஆச்சு. ஆனால் தோல்வி, கட்ட முடியவில்லை. அது எட்ட வேண்டிய இடத்திற்கு போக முடியவில்லை. ஆனால் சும்மா இருக்கவில்லை, முயற்சி எடுத்தது. முயற்சி எடுத்து அது என்ன செய்தது, 7வது தடவை என்ன செய்தது, வெற்றி அடைந்தது. பாருங்கள், வெற்றி அடைந்து அருமையான ஒரு வலைக்கூடு கட்டி முடித்தது. பாருங்கள், இதை பார்த்த அந்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். ஆம், நாம் ஒரு தடவை தோற்றால் ஓடி ஒளிந்திருக்கக்கூடாது, முயற்சி பண்ண வேண்டும். முயற்சி பண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைவது வரை என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனதிலே தென்பட்டு என்ன செய்கிறான், யுத்தத்துக்கு போகிறான். மறுபடி ஜெயித்தான், நாட்டை மீட்டு கொண்டான். பாருங்கள், இந்த சிலந்தி ஒரு தடவை தோற்று போனேன்னு சொல்லி சும்மா இருந்தால் அது கட்ட முடியுமா, முடியாது. அதே போல தான் நாம் தோற்றுவிட்டோம், மார்க்கு கம்மியாக வாங்கினோன்னு சொல்லி சும்மா இருந்து சங்கடப்பட்டால், கவலைப்பட்டால் வெற்றி அடைய முடியாது. முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி எடுக்கோர் வீழ்ச்சியை அடையார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்வோம், இதில் வெற்றி பெறுவோம். யாருமே சோர்ந்து போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த வாட்டி வெற்றி பெறுவோம் என்று மகிழ்ச்சியோடு செல்வோமா பிள்ளைகளே?